ஹலோ வியூவர், இன்னிக்கு நாம பல்வேறு மதங்கள் எவ்வாறு தோன்றின, எங்கிருந்து தோன்றியது பற்றிய தகவல்களுடன் இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்று உலகில் பல மதங்கள் பரவலாக உள்ளன. முதலில் எது தொடங்கியது என்று யூகிப்பது கடினம். இருப்பினும் அவற்றின் தோற்றம் பற்றிய கதை மிகவும் சுவாரஸ்யமானது. நாகரிகத்தின் தொடக்கத்திலிருந்தே மனிதன் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு அச்சுறுத்தல்களிலிருந்து தன்னை பாதுகாக்கக்கூடிய பல சக்திகளை வணங்கி வந்தான். இதற்காக அவன் வழிபாட்டிற்காக சில சக்திவாய்ந்த அல்லது சிறந்த பொருட்களை தேர்ந்தெடுத்தான். ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக சக்தி அல்லது இலட்சியம் முதலில் பிரிவு என்றும் பின்னர் ஒரு மதம் என்றும் அழைக்கப்பட்டது. இப்போது உலகின் பல்வேறு முக்கிய மதங்கள் எவ்வாறு தோன்றின என்பதுதான் கேள்வி. இந்து மதத்தின் தோற்றத்தை எந்த ஒரு தனி நபருக்கோ அல்லது தெய்வத்துக்கோ காரணம் கூற முடியாது. இது அடிப்படையில் சிந்து சமவெளியில் குடியேறிய ஆரியர்களிடமிருந்து வந்த ஒரு வாழ்க்கை முறையாகும். கௌதம புத்தரின் போதனைகளின் விளைவாக சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு புத்த மதம் தொடங்கியது. இன்று உலகில் உள்ள முக்கிய மதங்கள் இந்து மதம், பௌத்தம், கன்பூசியனிசம், தாவோயிசம், ஷிண்டோ, இஸ்லாம், யூத மதம், கிறிஸ்தவம் மற்றும் பல. இந்த முக்கிய மதங்களை பின்பற்றுபவர்கள் 300 மில்லியனுக்கும் அதிகமானோர் உள்ளனர். அவர்கள் உலகின் மொத்த மக்கள் தொகையில் 3/4 பங்கை கொண்டுள்ளனர். பல்வேறு மதங்களை பின்பற்றுபவர்களின் தோராயமான எண்ணிக்கை பின்வருமாறு: கிறிஸ்தவம் 1000 மில்லியன், இந்து மதம் 520 மில்லியன், பௌத்தம் 230 மில்லியன், கன்பூசியனிசம் 275 மில்லியன், தாவோயிசம் 30 மில்லியன், ஷிண்டோ 36 மில்லியன், இஸ்லாம் 520 மில்லியன், யூத மதம் 15 மில்லியன். கன்பூசியனிசம் புனித கன்பூசியஸின் சீடர்களால் நிறுவப்பட்டது. தாவோ மதம் கிமு 6ஆம் நூற்றாண்டில் லாவோ துஸ் எழுதிய தாவோ தே சிங் என்ற புத்தகத்திலிருந்து உருவானது. ஷிண்டோ மதம் ஜப்பானின் பண்டைய மதமாகும். அதேபோல் முஸ்லிம் மதம் இஸ்லாம் தீர்க்கதரிசி முகமதுவால் தொடங்கப்பட்டது. அதேபோல் மற்ற அனைத்து மதங்களும் வெவ்வேறு தீர்க்கதரிசிகளால் தொடங்கப்பட்டன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.